இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்குத்தான் சொந்தம். தேர்தல் ஆணையம் திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பா. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதான சின்னம் அப்படின்னா அது இரட்டை இலை சின்னம் தான். அந்த இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கும் எடப்பாடிக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏன்னா தேர்தல் என்பது இன்னும் 7-8 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த நேரத்திலே அதிமுகவுடைய சின்னத்தை முடக்க வேண்டும். அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடிக்கு தரக்கூடாது, எங்களுக்குத்தான் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக அடிப்படை உறுப்பினரே இல்லாத சூரியமூர்த்தி ஆகட்டும், அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட, அதிமுகவை அடமானம் வைக்க நினைத்து அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா தற்போது வழக்குகள் தொடுத்து வச்சிருக்காங்க. அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது. தேர்தல் ஆணையம் தற்போது மிக விரைவாகவே முடிவுகளை எடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்ப சமீபத்திலே கூட நமது வைத்திலிங்கம் என்ன சொல்லி இருந்தார், எடப்பாடி பழனிசாமி 2 கோடி தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் 1.5 கோடி தொண்டர்கள் கிட்டத்தட்ட 99% பேர் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வைத்திலிங்கம் சொல்லி கொண்டிருந்தார். அப்ப அந்த 99% பேர் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏன் இவர்கள் இன்னும் இன்று வரைக்கும் ஒன்றிணைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி அங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக எழ ஆரம்பிக்கிறது. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து போன நபர்கள், அதிமுகவிலிருந்து பிரித்து விடப்பட்டவர்கள் மறுபடியும் அதிமுகவுக்குள்ளே வந்தாங்க வேண்டும். அப்படி அதிமுகவுக்குள்ளே வராமல் சுயேட்சையாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டால் கண்டிப்பாக தோல்வியைத்தான் தழுவ முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓபிஎஸ் நிலைமை நம்ம அனைவருக்கும் தெரியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை பெற்றாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதிமுகவின் மூலம் போட்டியிட்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது அவருக்கு கிடைத்திருக்கு. அங்கு இருக்கக்கூடியது இரட்டை இலை சின்னம். அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு தான் அவ்வளவு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை என்பது தமிழக மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு காலத்திலே அதிமுகவுடைய வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லி மக்கள் வாக்களிக்கல. அவர் எந்த சின்னத்திலே நிற்கிறார், இரட்டை இலை சின்னமா, எம்ஜிஆருடைய சின்னம், அதற்குத்தான் நாம் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாக்களித்த தமிழக மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை தான் முடக்க நினைக்கிறது ஓபிஎஸ் தரப்பினர். இருந்த போதிலுமே தேர்தல் ஆணையம் தற்போது அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக முக்கிய முடிவுகளையும் எடுத்திருப்பதாகவும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகத்தான் வரப்போகிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. நமது அதிமுகவிலே மிக முக்கிய தலைவராகக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2026 சட்டமன்றத்தில் என்பது நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இரட்டை இலை சின்னம் மட்டும்தான் மிகப்பெரிய அளவிலே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே இரட்டை இலை சின்ன விவகாரத்திலே தேர்தல் ஆணைய முடிவுகளை அறிவிக்கிறார்கள். அந்த முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கு மிக சாதகமான ஒரு முடிவாக இருக்க போகிறது. அந்த முடிவு நம்ம எதிர்த்து அதிமுகவை அழிக்க நினைத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரடியாக இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்கன்னா நமது சி.வி. சண்முகம் அதிரடியாக சொல்ல ஆரம்பித்திருக்கு. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக முதலமைச்சராக போகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.